வெளியில கிளம்பிட்டியா? ஆமாக்கா. ஏன்க்கா? உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் சின்ன பொண்ணு வந்தேன். ஓ அப்படியா? ஆமாக்கா, நான் கூட உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன சின்ன பொண்ணு, சொல்லு. இல்லக்கா, வீட்டு வாடகை இன்னும் கொடுக்கல. ஒரு 5000 ரூபாய் இருந்தா கேட்கலான்னு நினைச்சேன். ஓ அப்படியா, சரி சின்ன பொண்ணு. ஏன்க்கா, நீங்க என்ன கேட்க வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. சரி நீ வெளியே போயிட்டு வா, நான் வரேன். சின்ன பொண்ணு, உன்கிட்ட காசு எதுவும் இல்லையா? நேத்து தானே 40,000 சம்பளம் வாங்கினேன். நான் இல்லைன்னு சொல்லலையேங்க, என்கிட்ட இருக்கே. அப்போ நீ ஏன் அந்த அக்காட்ட 5000 ரூபாய் கேட்ட? எனக்கு சம்பளம் போட்டது நேத்தே அதுக்கு தெரியும். ஒரு வாரமா என்கிட்ட அதோட பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கேட்டுட்டே இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் ஹெல்ப்னு கேட்டா அந்த காசை தான் கேட்பாங்க. அதான் அது கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்டுட்டேன். அப்பா, உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்தது இல்லடி. இங்க பாரு சாரதா, உன் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க சம்மந்தி, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அதுக்கு முன்னாடி பொண்ணு கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கணும். கேட்டுக்கோங்க சம்மந்தி. ஏமா, நீ எல்லா வேலையும் பாப்பியா? பாப்பேன் ஆண்டி. இந்த மாதிரி பொண்ணை தான் தேடிட்டு இருந்தேன். சரி சரி, கல்யாணத்தை உடனே வச்சுப்போம். ஏமா சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னங்க ஆண்டி? என்னமா இன்னும் சமைக்காம இருக்க? ஆண்டி, எனக்கு சமைக்கலாம் தெரியாது ஆண்டி. என்னது, சமைக்க தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் பாப்பேன்னு சொன்ன. ஆமா ஆண்டி, எல்லா வேலையும் நான் பாப்பேன். அப்புறம் சமைக்க தெரியாதுன்னு சொல்ற? ஆண்டி, நான் எல்லாரும் வேலை செய்யறத பாப்பேன். அப்பா துணி துவைக்கிறத பாப்பேன், அம்மா சமைக்கிறத பாப்பேன், தங்கச்சி பாத்திரம் கழுவுறத பாப்பேன். ஆஹா, என் மாவ எவ்வளவு அழகா இருக்கா. நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு. அம்மா போமா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஊர்ல இருக்க மொத்த அழகையும் இங்க வச்சிருக்கான் கடவுள். ஆமா, இதுங்கக்குள்ளேயே அப்படியே பேசிட்டு உட்கார்ந்துருக்குங்க. சரிம்மா, நான் பக்கத்துல மாலா வீட்டுக்கு போயிட்டு வந்துறேம்மா. சரி ராதிகா, நீ போயிட்டு வா. ஏன் அத்தா, கிளம்புற நேரத்துல மாலா வீட்டுக்கு போய் உட்கார்ந்தா ஆட்டோ வந்துருச்சுன்னா என்ன பண்றது? மருமவளே, அவ போயிட்டு சீக்கிரம் வந்துருவா, நீ ஏன் கவலைப்படுற? என்னமாக்கா, ஏன் மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்கு? ஒண்ணும் இல்லம்மா. எவ்வளவு ஏதாவது சொன்னாலா? சொல்லு மக்கா, போய் கேப்போம். நாத்து, என்ன ஆச்சுன்னு வாயை திறந்து சொல்லு நாத்து. இல்லங்க நீ, மாலா வீட்ல 1 மணி நேரமா நின்னு பேசினேன். என் சேலை நல்லா இருக்குன்னு சொல்லல, நான் போட்டிருக்க நகை நல்லா இருக்குன்னு சொல்லல. சரி விடுமா, நீ ஏன் கவலைப்படுற? அவளுக்கு கண்ணு தெரியாம இருந்திருக்கும். நல்ல குடும்பம்.